ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணத்து பூச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஆல் பர்பஸ் பவுட்ருங்க. இது வந்து நீங்கள் புளி சாதத்தை கூட சேர்த்துக்கலாம், பொரியலில் வந்து தேங்காய்க்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம், புளி குழம்புகளோடு சேர்த்துக்கலாம், வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் எதோட ஆட் பண்ணாலும் அது வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் செஞ்சே முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போது அதே மாதிரி சீரகம் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதையும் எடுத்துடலாங்க. இப்போ நான் சொல்கிற அளவுகள் வந்து ஒரு 120 கிராம் நிலக்கடலை பருப்புக்கு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பொரியலோடு இந்த பவுடர் சேர்க்க போகிறீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இல்லை தனியாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவோ இல்லை இட்லி தோசைக்காகவோ இருந்தால் காரம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 120 கிராம் நிலக்கடலை பருப்பை அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது ஏற்கனவே வறுத்த கடலைப்பருப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி ஆற வச்சா போதும். நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிடலாம் நம்ம. இப்போது கொஞ்சமாக கடல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இதில் வந்து எல்லாத்துக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், அதனால் குறைவாக தான் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய், உப்பு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிடலாம் அதை. அதுக்கு பிறகு நம்ம நிலக்கடலை பருப்பை சேர்த்து ஓரளவு தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா அது பேஸ்ட் ஆயிரும். ஏன்னா அதில் எண்ணெய் தன்மை இருக்குது இல்லைங்களா, அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். உங்களோட சமையலுக்கு அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நிறைய பேருக்கு பொரியலெல்லாம் பிடிக்காது. பீக்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி பொரியலுக்கு இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சுவை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்கீரை, அகத்திக்கீரையிலையும் தேங்காய்க்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.